சூர்யா பயங்கரமா திட்டாரு. "உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நைட்ல? நீ போயிட்டு உனக்குன்னு ஒண்ணுனா வீட்ல எப்படி நான் சமாளிக்கிறது? இன்னைக்கே நான் போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு சமாளிக்கிறதுக்கு. கீழ விழுந்து வாரி இன்னைக்கு ரத்தத்தோட வந்திருக்கேன். அவன் ஓடி தானே போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம். நீங்க பாட்டு பொம்பளைங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இது மாரி பண்றீங்களே நியாயமா?" அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்கிறாரு. "நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் அக்கா தப்பானவ அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் நானே எங்க அக்காவ உண்மைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன்" அப்படின்னு. "அவன் பாரு இப்ப ஓடி போயிட்டான். எப்படி அவன பிடிக்கிறது நாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, மதன் கிட்ட இருந்து ஃபோன் வருது. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு ஐஸ்வர்யா, "இனிமே உனக்கு அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வீடியோ ஒண்ணு அனுப்புறாரு. ஐஸ்வர்யாவால தாங்கிக்கவும் முடியல. பயங்கரமா அழுவுறாங்க. மகா கிட்ட சொல்லி, "நான் உன்ன மீட் பண்ணணும். இப்ப வரப்போறியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாரி ஐஸ்வர்யா இந்த தடவ போலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா சூர்யாவோட ஹெல்ப்போட போறாங்க. சூர்யா கிட்ட சொல்றாங்க, "சூர்யா சரி நீ போம்மா ஐஸ்வர்யா. நான் உனக்கு கூட இருக்கேன்னு" சொல்லிட்டு இந்த தடவ ஹெல்ப் பண்றாரு. ஐஸ்வர்யா அங்க போயிட்டு அவங்ககிட்ட பேசுறாங்க. "வா ஐஸ்வர்யா, எனக்கு இந்த மாரி தேவைப்படுது பணம். நம்ம வீட்ட விட்டு வெளிய வந்துரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, வீடியோவும், ஃபோட்டோவும் வந்து கௌதம் எடுத்துக்கிறாரு. ஆனா சூர்யாவும், மகாவும் பக்கத்துல இருக்கிறது வந்து இவருக்கு இந்த வாட்டி கௌதமுக்கு தெரியல. கௌதமுக்கு தெரியாம பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் இதெல்லாம் காமிச்சு, நம்ம எப்படியாவது ஐஸ்வர்யா வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, குடிச்சிட்டு போனா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடியே மகாவும், சூர்யாவும் வந்து மதன கையும் களவுமா புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுட்டு, அவன் தப்பானவன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வீட்டுக்கு வந்துன்னு இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாது கௌதம்க்கு.